வணக்கம். உலகக்கோப்பை தொடருக்கான சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடரில் தோல்வியை சந்திக்காத இரு அணிகள் இறுதி யுத்தத்துக்கு தயாராகி நிற்கின்றன. கோடிக்கணக்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று களைகட்ட காத்திருக்கிறது 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதி ஆட்டம். இந்திய அணிக்கு உலகக்கோப்பை புதிதல்ல. ஆனால் தென்னாப்பிரிக்க அணிக்கு அது 32 ஆண்டுகால தவம். வரத்தை வசப்படுத்தும் முயற்சியுடன் இருக்கும் தென்னாப்பிரிக்கா அணி ஒருபுறம், விட்டு விடுவோமோ என வீறு கொண்டு நிற்கும் ரோஹித்தின் படை மறுபுறம். எதிர்பார்ப்பை இரட்டைப்பாக்கி உள்ளது 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டி. தற்போது இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே சிறப்பு விருந்தினர் கிரிக்கெட் விமர்சகர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பல விஷயங்களை நம்ம இப்போ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இரு அணிகளோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு செய்தி தொகுப்பு நம்ம பார்த்துட்டு தொடரலாம். தென்னாப்பிரிக்கா இந்தியா மோத உள்ள இந்த இறுதி ஆட்டத்தில் இரு அணிகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மேற்கிந்திய தீவுகளின் பார்படாஸ் நகரில் நடைபெறுகிறது T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா பலப்பரீட்சை நடத்துகின்றன. புதிய வரலாறு படைத்துள்ள தென்னாப்பிரிக்கா குரூப் டி பிரிவில் இடம்பெற்று இருந்தது. தனது முதல் போட்டியில் இலங்கையை எதிர்கொண்டு 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்ட தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்து, வங்கதேசம், நேபாளம் ஆகிய அணிகளுடன் போராடி வெற்றியை பதிவு செய்தது. சூப்பர் 8 சுற்றில் அமெரிக்கா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் என 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இப்போட்டிகளிலும் தடுமாற்றத்துடனே தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. அரையிறுதியில் ஆப்கானிஸ்தான் அணியை 56 ரன்களில் சுருட்டிய தென்னாப்பிரிக்கா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முதல் முறையாக முன்னேறியது. தென்னாப்பிரிக்க அணியின் பலமாக அதிரடி பேட்டிங் மற்றும் வேகப்பந்து வீச்சு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டிகாக், மார்க்ரம், கிளாசன், மில்லர் என சிறப்பான மட்டையாளர்கள் மற்றும் ரபாடா, மகாராஜ், நோர்கியா என சிறப்பான பந்து வீச்சாளர்களை கொண்டிருக்கிறது. சிறிய அணிகளுடன் கூட அந்த அணி தடுமாற்றத்துடனே வெற்றியை பெற்றுள்ளது. இதுவே அந்த அணியின் பலவீனமாக உள்ளது. நடப்பு தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாதது, சிறப்பான ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகியவை கோப்பையை வெல்ல அந்த அணிக்கு வாய்ப்பாக கருதலாம். அதே நேரத்தில் நாக் அவுட் போட்டியின் அழுத்தத்தையே தாங்காத அந்த அணி இறுதிப் போட்டியை எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பது கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் மற்றொரு இறுதிப் போட்டியாளரான இந்தியா குரூப் சுற்றில் ஏ பிரிவில் இடம்பெற்றிருந்த போது முதல் போட்டிகளில் அயர்லாந்து, பாகிஸ்தான், அமெரிக்கா ஆகிய அணிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றது. கனடாவுக்கு எதிரான போட்டி மழையால் ரத்தானது. சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதியில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை எதிர்கொண்ட இந்தியா மழை குறுக்கிட்ட போதும் சிறப்பான சுழற்பந்து வீச்சால் 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா, சூரியகுமார், ரிஷப் பந்த் பொறுப்பாக விளையாடி வருகின்றனர். அதேபோல் பும்ரா, அக்ஷர், குல்தீப் ஆகியோரின் சிறப்பான பந்து வீச்சு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொடக்க வீரராக களமிறங்கும் விராட் கோலியின் மோசமான ஃபார்ம், மிடில் ஆர்டர்ஸ் அதிரடியாக ரன் குவிக்க தவறுவது இந்திய அணிக்கு பலவீனமாக உள்ளது. நடப்பு தொடரில் தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. ஒருவர் சொதப்பினாலும் மற்றொருவர் சிறப்பாக விளையாடி அணியை காக்கின்றனர். இதனால் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் முந்தைய தொடர்களை பார்த்தால் இறுதிப் போட்டியில் மட்டும் இந்தியா சொதப்பி உலகக்கோப்பை கனவை தகர்த்தது அச்சுறுத்தலாக ரசிகர்கள் பார்க்கின்றனர். நடப்பு தொடரில் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதவில்லை. அதே நேரத்தில் உலகக்கோப்பை T20 தொடர்களில் 6 முறை நேருக்கு நேர் இரு அணிகளும் மோதியுள்ளன. அதில் 4 முறை இந்தியாவும் 2 முறை தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன. முதல் முறையாக உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றுமா அல்லது கோப்பை 2வது முறையாக இந்தியாவின் வசமாகுமா? பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக செல்வ கண்ணன்.
இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கக்கூடிய நிலையில தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியாவுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம சிறப்பு விருந்தினரை நம்ம தொடரலாம். சார், இப்போ பலம் என்ன பலவீனம் என்ன தான் பார்த்தோம். ஆனால் நாக் அவுட் சுற்றுண்டாலே தென்னாப்பிரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி தான் உங்களுக்கு இருந்தது. இதுவே இந்தியாவுக்கு ஒரு சாதகமாக இருக்குமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்தவரையில், அதாவது சோக்கர்ஸ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னதான் இருந்தாலும் இது இப்போன்னு இல்லை, 92 வேர்ல்ட் கப், அதாவது வந்து 92 வேர்ல்ட் கப்லேருந்து தான் உள்ளே வந்தாங்க. 1992 50 ஓவர் வேர்ல்ட் கப். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மழை காரணமாக வந்து ஒரு மேட்ச் வந்து ரத்து ஆகலை. அப்போ அந்த டக்வர்த் லூயிஸ் சிஸ்டம் இல்லை. அப்போ கடைசி பாலில் வந்து அவங்க வந்து 6 ரன்னுக்கு மேலே அடிக்கக்கூடிய ஒரு இலக்கை வந்து கொடுத்தாங்க. அதனால தான் அந்த டக்வர்த் லூயிஸ் சிஸ்டமே வந்தது. 92லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு தடவை நடந்தது. 96ல் வந்து லாரா அடித்து வின் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் 92லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு சூப்பரான சைடு தான் நான் சொல்லுவேன். எப்போதுமே வந்து தரமான ஒரு பேட்டிங் லைனப், போலிங் லைனப், தே கவர் ஆல் பேசஸ் அப்படிம்பாங்க. பேட்டிங்காக சரி, போலிங் சரி, ஃபீல்டிங் சரி, நம்பர் 1. அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து என்னதான் வந்து லீக் ஸ்டேஜஸ் மேட்ச் ஆடினாலும் ஃபைனல் ஒரு செமிஃபைனல் ஒரு ஃபைனல் வரும்போது அது தோத்துடுறாங்க. முக்கால்வாசி டைம் வந்து அந்த செமிஃபைனலில் தோக்குறாங்க. இந்த வருஷம் அந்த செமிஃபைனலில் வின் பண்ணிட்டாங்க, ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஃபைனல். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம், வயிற்றில் ஒரு பட்டாம்பூச்சி பறகுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்தியாவோட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்னும் அதிகமாகவே தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த ஃபைனல் ஆடுறதுல. சார், இப்போ மற்ற நாடுகள் நடக்கிறத தாண்டி இப்போ இங்கே நடக்கும்போது பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்கிறதையும் பார்த்தோம். இப்போ ஆப்கானிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ரன்களில் அடிச்சிருந்தாங்க. இப்போ அது மாதிரி இங்கே ஏதாவது திருப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? அதிக ரன் அடிப்பாங்களா, இல்லை கம்மியான ரன்னுக்குள்ள விக்கெட் விடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? என்ன நிகழ வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ இதில் 2 நிகழ்வு இருக்குங்க. அதாவது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைனல் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பிச்சை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் கிளைமேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தெரியாது. அந்த அவங்களுக்கு நல்லா டைம் கிடச்சிதுனாக்க அவங்க நல்லா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பட் என்னை பொறுத்த வரையில் ஒரு 150லேருந்து 160 ரன் அடித்தாலே அது வந்து ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு ஸ்கோராக தான் நான் சொல்லுவேன். அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸில் எப்போதுமே. வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து இந்த 200 ஸ்கோர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ப்ளஸ் மழை, மார்னிங் கேம் வேறு. 11 மணிக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 10-11 மணி. காலையிலையும் 6 மணிக்கே கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அதனால வந்து உங்களுக்கு பிச்சு கவர் ஆகிட்டுருக்கு. பிச்சு கவர் ஆகும்போது அடியில் வந்து உங்களுக்கு வேர்த்து விடும் அப்படிம்பாங்க. அதனால வந்து அதுக்கான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாய்ஸ்சர் இருக்கும்போது பேட்டிங் ஆடுறது கஷ்டம். ஸோ அப்படி பார்க்க வரையில் ஒரு 150 அடித்தாலே ஒரு வின்னிங் டோட்டல் தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த மேட்ச் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓவராலாக இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 அணிகளுமே தோல்வியே பெறாத ஒரு அணியாக இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் மழையால் கைவிடப்பட்டிருந்தது. இப்போ இந்த இறுதி ஆட்டத்தில் 2 அணிகளும் முதல்னால ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு அவங்க வந்து காத்திருக்காங்க. இப்போ இந்திய அணிகளில் அந்த 11 பேர் இருக்காங்களே, ஆடும் 11 அணியில் இருக்காங்க இல்லையா, அதோட இப்போ வரக்கூடிய எல்லா மேட்ச்லையுமே அவங்க சிறப்பான பங்களிப்பாக தான் இருந்தது. இப்போ சிவம் துபே அப்புறம் வந்து விராட் கோலி இவங்களுடைய பேட்டிங் தான் கவலை அளிப்பதாக இருந்தது. இன்றைக்கி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அவங்க மீதான விமர்சனம் வேறு நிறையா இருந்துச்சு. என்னை பொறுத்தவரையில் 2 பேரும் ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா 2 பேருமே ஆடுவாங்க. ஏன்னா அதுவும் வந்து ஒரு நிறைய கேள்விக்குறியாக இருந்தது. இவங்க ஆட போகிறாங்களா இல்லாட்டி வந்து வேறு யாராவது விளையாடுவாங்களான்னு. ஏன்னா இது வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்ததுனால இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூடயும் தோக்கலை. ஸோ எப்போதுமே நம்ம ஒரு தோத்தோன்னாக்க ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த வெற்றியிலே போயிட்டு இருக்கும்போது என்ன தான் ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறதுனாலும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவம் துபேயாவும் சரி, விராட் கோலியாவும் சரி, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு இடம் பெறுவாங்க. 2வது விஷயம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இவங்க 2 பேருமே தான் இன்றைக்கி நிறையா ஸ்கோர் பண்ணுவாங்க. நான் எனக்கு ஃபீலிங் ஒன்று இருக்குது. அப்போ சரிங்களா, அது வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்கிறோம் இல்லையா. ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு, அவர் வந்து அவரோட விராட் கோலியோட ஸ்பெஷல் இன்னிங்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்காக வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்னை பொறுத்தவரையில் அவங்க 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு ஓப்பனர், ஒரு மிடில் ஆர்டர். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொதப்பினாங்கன்னா எல்லாருமே சொதப்புறாங்க, அடிச்சாங்கன்னா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த டீம் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நான் எனக்கு வந்து அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். போலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இந்தியா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் பேட்டிங் பொறுத்தவரையில் அவங்களோட பேட்டிங், அதாவது வந்து உங்களுக்கு குவிண்டன் டிகாக்காக இருக்கவும் சரி, அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். மிடில் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் மிடில் ஆர்டர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் வந்து சைடு வேறு எந்த ஒரு அணிலையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மில்லர், ஹென்ரிக் கிளாசன், அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு,
இவங்க எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக ஆடுறாங்க. எய்டன் மார்க்ரம் இந்த 4 பேருமே வந்து ஒரு நல்ல பிளேயராக வந்து விளையாடுறாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டரை பொறுத்தவரையில் இந்தியாவோட அவங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த எல்லா சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயரும் IPL விளையாடியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே வந்து தெரிஞ்சு ஆடக்கூடிய ஒரு பிளானிங் பண்ணி தான் இன்றைக்கி ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சார், இப்போ இந்த இறுதிப் போட்டி நடக்கக்கூடிய அந்த மைதானம் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 2 அணியோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 அணி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கண்டிஷன்ஸ் பொறுத்த வரையில் தான். இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பும்ரா தான் வந்து நான் என்ன சொல்லுவேன், என்ன தான் சவுத் ஆஃப்ரிக்கன் போலர்ஸ் இருந்தாங்களாலும் அவங்களோட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணது பும்ரா. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நான் வந்து ஒரு மேலே தான் நான் பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான பிளேயர் அஷ்தீப். நிறைய பேர் அவரை பற்றி நிறைய பேசலை, பட் அவரும் கன்சிஸ்டண்ட்டாக இந்த உலகக்கோப்பையில் வந்து நிறைய விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவரோட பாசிட்டிவிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நியூ பால் நல்லா ஸ்விங் பண்ணுறாரு அண்ட் நல்ல ஹர்திக் பாண்டியாவும் நல்லா கொண்டு வராரு. ஸோ இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, இது வந்து ஒரு 4th ஃபாஸ்ட் பவுலர் தேவையா, சிராஜ் உள்ளே கொண்டு வரணுமா, இல்லாட்டி குல்தீப் வச்சே விளையாடலாமா? ஆனால் குல்தீப்போட மிடில் ஓவர்ஸ் வந்து இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி குல்தீப்பை வெளியில் எடுக்க முடியும்? அவர் தான் வந்து அந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரோட கேட்டகரியில் உள்ளே வராரு. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்தவரையில் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு விளையாடுவாங்க. என்ன கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இதை வச்சு தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்தியாவோட போலிங் இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் சரி, ரவீந்திர ஜடேஜாவும் இந்த மிடில் ஓவர்ஸ்லையும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக அக்ஷர் பட்டேலோட போலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, விக்கெட் எடுக்கிறாரு. அவரும் பவர் பிளேயில் போடுறாரு, இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதனால் அந்த அக்ஷர் பட்டேலோட உள்ள காம்பினேஷன் ப்ளஸ் அவர் ஆல்ரவுண்டர் வேறு. ஸோ அதனால் ஒரு பேட்டிங்க்கு வந்து ஒரு டெப்த்து கிடைக்குது நமக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட போலிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஆனால் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கீ பிளேயராக கூட இருக்காரு. அதனால் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஷம்சி அப்புறம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அங்கே பொறுத்த வரைக்கும்? அங்கேயும் வந்து அவங்கேயும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஷம்சி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு 3 போலர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷம்சி ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் சூப்பராக போடுறாரு. இப்போ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில், அதாவது வந்து நான் அக்ஷர் பட்டேலையும் எடுக்கிறேன், ரவீந்திர ஜடேஜா அண்ட் கேஷவ் மகாராஜ், இந்த 3 பேரும் கம்பேர் பண்ணும்போது கேஷவ் மகாராஜ் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ அவரோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனாலும் அந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட 3 பிளேயர் போலர்ஸ் காம்பினேஷன், அவங்களோட ஒரு 3 பிளேயர்ஸ் போலர் ஸ்பின் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா, 3வது போலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் தான் வந்து அவருங்க ஸ்பின் போடணும். அவரோட போலிங் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஈடு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியாவோட போலிங் ஸ்பின்னோட அவங்களோடது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எங்கே ஒரே ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸ். ரபாடாவும் விக்கெட் எடுக்கிறாரு, ஆண்ட்ரிக் நோக்கியாவும் விக்கெட் எடுக்கிறாரு, அந்த டால் ஃபாஸ்ட் போலர் மார்க்கோ யான்சன். அந்த ஒரு காம்பினேஷன் வந்து அவங்க இன்னும் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால பவுன்ஸ் கொண்டு எடுப்பாங்க. ஆனால் என்ன இந்த மாதிரி ஒரு பிச்சில் அந்த பவுன்ஸோ அவ்வளவு சீமாவதோ அந்த அளவுக்குலாம் ஆகாது. இது வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா பிச்சஸ் இந்தியாவை மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்கும், ஸ்லோவாக வரும். அப்படி இருக்கும்போது அந்த 150 160 ரன்னுங்கிறது அது வந்து ஸ்லோ விக்கெட்னால நான் சொல்லுவேன், தவிர இது பவுன்ஸோ இல்லாட்டி பயங்கர மூமெண்ட்னால கிடையாது. சார், இதில் இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, IPL நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ரவீந்திர ஜடேஜா. இங்கே பெருசாக அவரோட ரோல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போது ரவீந்திர ஜடேஜா ஒரு யூட்டிலிட்டி பிளேயர், சரிங்களா. அவர் வந்து ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், 3த்துலேயும் வந்து அவரை வந்து பண்ணுவார். எந்த இடத்துல போடுறாரு அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவர் பிளேயில் போட மாட்டார். 8 overs 9 overs அப்புறம் அவர்கிட்ட கொண்டு வரது என்னதுன்னா, அவரோட பியூட்டியே என்னதுன்னா, ஒரே ஸ்பாட்டில் போட்டுக்கிட்டே இருப்பார். பாலை அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பார், குயிக்காக முடிச்சிருவார். அவருக்குன்னு அன்றைக்கி வந்து கிடச்சிதுனாக்க 2-3 விக்கெட் டக்குன்னு விழும். அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வருஷம் ஆடி இருக்காரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா நான் சொல்வேன். ஸோ ரவீந்திர ஜடேஜாவை என்றைக்குமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. என்னதான் இருந்தாலும் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் போலிங்கில் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் ரவீந்திர ஜடேஜாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டீமுக்கு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் மழை பெய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ள நிலையில் இதற்கு முன் மழையால் தென்னாப்பிரிக்க அணி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். உலகின் திறமை வாய்ந்த கிரிக்கெட் அணிகளில் ஒன்றாக தென்னாப்பிரிக்கா 1990ஆம் ஆண்டு முதல் பார்க்கப்பட்டு வருகிறது. உலகக்கோப்பை எப்போது நடைபெற்றாலும் இந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் அரையிறுதிக்கு மேல் அந்த அணியால் முன்னேற முடியாமல் போனதே வரலாறாக இருந்தது. ஆனால் இம்முறை முதல் முறையாக தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
நாக் அவுட் போட்டி என்றால் தென்னாப்பிரிக்கா தோல்வியடையும் என எப்படி பார்க்கப்படுகிறதோ அதே போல்தான் நாக் அவுட் போட்டிகளில் மழை பாதிப்பு ஏற்பட்டால் அதுவும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராகவே அமைந்துள்ளது. 1992 ஆண்டு உலகக்கோப்பையில்தான் முதல் முறையாக உலகக்கோப்பை தொடருக்கு வந்தது தென்னாப்பிரிக்கா. முதல் உலகக்கோப்பையிலேயே அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அந்த அணி. அரையிறுதியில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணி விளையாடிய போது 13 பந்துக்கு 22 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது மழை பெய்ததால் ஆட்டம் தடைபட்டது. அதன் பிறகு ஆட்டம் தொடர்ந்தபோது ரிச்சி பெனாட் விதிமுறைப்படி ஒரு பந்துக்கு 21 ரன்கள் எடுக்க வேண்டும் என விதிமுறை மாற்றியதில் அரையிறுதியில் தோல்வியை சந்தித்தது தென்னாப்பிரிக்கா. இதேபோன்று 2003 ஆண்டு உலகக்கோப்பை ஆட்டத்தில் இலங்கை அணியை வீழ்த்தினால் அடுத்த சுற்றுக்கு தென்னாப்பிரிக்கா செல்லலாம் என்ற நிலை இருந்தது. தென்னாப்பிரிக்க அணி 45 ஓவர்களில் 229 ரன்கள் அடிக்க வேண்டும் என முதலில் கூறப்பட்டது. அப்போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைபட்டது. பின்னர் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி போட்டியின் முடிவு கணிக்கப்பட்டது. அதில் தென்னாப்பிரிக்கா 1 ரன் பின்தங்கியிருக்க ஆட்டம் சமனில் முடிந்து தொடரில் இருந்து வெளியேறியது தென்னாப்பிரிக்கா. இதுபோன்று 2015 ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மழை குறுக்கிட்டு ஆட்டத்தை மாற்றியது. இதனால் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. இப்படி மழை எப்போதெல்லாம் முக்கிய போட்டிகளில் பெய்துள்ளதோ அப்போதெல்லாம் அது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராகவே முடிந்துள்ளது. இன்றைய இறுதிப் போட்டியிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அது எந்த மாதிரி தாக்கத்தை தென்னாப்பிரிக்க அணிக்கு கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானா குமார். சார், இப்போ அந்த செய்தி தொகுப்பில் நம்ம பார்த்தோம், எப்பெல்லாம் மழை பெஞ்சதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. இதுவே இந்தியாவுக்கு ஒரு சாதகமாக இருக்குமா? இது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக தான் இருந்துட்டு இருக்குமா? கட்டாயமாக அந்த ப்ரெஷர் எப்போதுமே இருக்கும் அவங்களுக்கு. மழை வந்தாலே ஐயோ என்ன போகுது. அந்த டக்வர்த் லூயிஸ் சார்ட் இந்த 2003 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் வந்து அது ஈக்குவல் ரன்ஸ் இன்னும் 1 ரன் அதிகமாக அடிச்சிருந்தாங்கன்னா அவன் போயிருப்பாங்க. அது ஹோஸ்ட் கண்ட்ரி. அந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி டக்வர்த் லூயிஸ் சிஸ்டம்னால தோற்று போனதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால எப்போ மழை வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹார்ட் பீட் வேகம் அதிகம் ஆடுறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த மழைனாலையும் அவங்களுக்கு கூடுதல் ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டைமாக. ஏன்னா அதுவும் இது வரைக்கும் ஒரு ஃபைனலே வரலையே. அவங்க முதல் தடவையாக ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப் போட்டியில் ஒரு ஃபைனலாக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எதிர்பார்ப்பு அதிகம். மழை வந்ததுன்னா 1008 மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இது கரெக்டாக பண்ணுறோமா, கரெக்டாக பண்ணலையா, என்ன பண்ணணும், யார் பேட்டிங்கு யார் போலிங்கு, கரெக்டாக சார்ட். ஏன்னா 2003 நடந்த ஒரு விஷயத்தை இந்த வாட்டி இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, போலராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா 4 மணி நேரம் வரைக்கும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ரிசர்வ் டே நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் தொடரும் பட்சத்தில் இரு அணிகளும் சாம்பியன் அப்படின்ற சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மழை குறைக்கிடும் பட்சத்தில் ஓவர்கள் குறைக்கப்படும் போது அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? அதாவது ஒரு பேட்டிங் டீம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சாதகம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டக்வர்த் லூயிஸ் சிஸ்டம் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ அவங்க 20 ஓவருக்காக தான் நினச்சிட்டு விளையாடுறாங்க. ஆனால் இது 15 ஓவர் 14 ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டக்வர்த் லூயிஸ் சிஸ்டமில் என்ன ஆகுதுன்னா அது ஏன்னா அவங்க 20 ஓவர்ஸ்க்காக பிளான் பண்ணி விளையாடுறதுனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரன் ரேட் எடுத்துகிட்டு போகிறாங்க. டக்குன்னு 14-15 ஓவர்ஸ்ன்னு இருக்கும்போது அது அந்த இது மாறுது, ஸ்கோர் சேஞ்ச் ஆகுது. திருப்பியும் ஆடும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்கோர் அடிக்கிறதுக்கான ஒரு இலக்கை தான் அந்த டக்வர்த் லூயிஸ் சிஸ்டம் கொடுக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவுட் ஃபீல்டு ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ பால் அடித்தா ட்ராவல் ஆகாது உங்களுக்கு. ரெண்டாவது கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கவர்ஸை ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். மாய்ஸ்சர் இருக்கும்போது போலிங் போடும்போது அது போலிங் டீமுக்கு தான் வாய்ப்பு அதிகம், பேட்டிங் டீமுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் மழை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டிங் டீமுக்கு நான் சாதகம் நான் எப்போதுமே நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் டாஸ் ஒரு முக்கிய ரோலில் இருக்க போது அப்படின்னு சொல்கிறீங்க. யார் டாஸ் பண்ணாலும் பேட்டிங் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே அது ஒரு சைடில் பார்த்தா நம்ம பார்க்கும்போது அவங்களே தப்பாக எடுத்திருந்தாங்க. அந்த பிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடும்போது நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். செகண்ட் பேட்டிங் ஆடும்போது எந்த அளவுக்கு பால் ஸ்லோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பால் நின்று வந்துட்டு இருந்தது, அது அடிக்க முடியவே இல்லை ஸ்லோ போலிங் போடும்போது. ஸோ இது ஒரு 50-50 தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொரு ஒன்று ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் எப்போ மழை வரப்போகுதுன்னு தெரியாது, எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. இப்போ மழை கம்மியாக பெஞ்சிருக்கு, கரெக்டான டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பேட்டிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இதுவே கவர்ஸ் போட்டிருக்காங்க, மூடி வச்சுருக்காங்க, அவுட் ஃபீல்டு ரொம்ப டேம்பாக இருக்குது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் டாஸே டிலே ஆகுது.
ரொம்ப நேரம் மழை பெஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போலிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை 2 விஷயமா நம்ம பார்க்கணும். மழை பெஞ்சு முடிச்சிருக்கா, இல்லை இனிமேல் மழை பெய்ய போகுதா, அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. சார், இப்போ நம்ம பிளேயர்ஸை பற்றி பார்த்துட்டு வந்தோம், ஒரு பிளேயராக பார்த்துட்டு வந்தோம். இப்போ இதில் அக்ஷர் பட்டேலோட ரோல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அக்ஷர் பட்டேல் ரோலை வந்து இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு ஃப்ளூயிடாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளூயிடுன்னு சொல்லும்போது திடீர்னு வந்து ஒரு மேட்ச் வந்து ஒரு 1 டவுன் 2 டவுன் வந்து விளையாடுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக அடிக்கிற ஒரு பிஞ்ச் ஹிட்டர் ரோலாக வந்து அவர் உள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி பவர் பிளேயில் போடுறதுக்கான ஒரு பிளேயராகவும் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல் ஏன் அந்த ரோல் அவருக்கு கொடுக்குறாருன்னா, அதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பின்னாடி ஒருத்தர் ரிசர்வில் இருக்கார். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ அந்த ஃபினிஷர் கேட்டகரியில் ரவீந்திர ஜடேஜா உள்ளே வரதுனால அக்ஷர் பட்டேலுக்கு இந்த வாட்டி அந்த லைசன்ஸ் டு ஹிட்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஒன்று உங்களுக்கு வெற்றி, இல்லாட்டி ஏதாவது ஒன்று இது இருக்குது. பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அக்ஷர் பட்டேலை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவர் நல்லா எடுத்துகிட்டு தான் நான் போகிறாரு. ஏதோ 1-2 மேட்ச்சில் ஃபெயிலியர் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஜடேஜாவோட சப்போர்ட் இருந்ததுனால அக்ஷர் பட்டேலோட போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அது வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இன்றைக்கி மேட்ச் நடக்க போது, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். மழை குறிக்கிட போதா, இல்லை இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போதா, சவுத் ஆப்பிரிக்கா பெர்ஃபார்ம் பண்ண போதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரசிகர்களோடையே நம்மளும் எதிர்பார்ப்போட காத்திருப்போம். நீங்கள் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து நமக்காக நன்றி சார்.